Evening, friends. So, what is it going to be for the day which you are seeing, which we are going to see? We are going to look into usage of has, have, had, then future continuous. Last class we saw past continuous, right? இறந்த காலத்தில் தொடர் இறந்த காலம் நாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நாம் has, have, had என்று உபயோகிப்போம். Future continuous tenseனா என்ன? அந்த தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியை அதையும் நம்ம பார்ப்போம். All this are going to be very interesting. We are going to solve quiz. We are going to watch a video. We are going to solve few quizzes. Again, it will be quite interesting. Has, have, had. So, இந்த ஹேஸும் ஹேவும் நிகழ்காலத்துல உபயோகிக்கப்படுற வார்த்தை. நிகழ்காலத்தை தான் உபயோகிக்கிறோமே மேம். எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம உபயோகிப்போம்? ஹேஸ் இருக்கும், ஹேவ் இருக்கும். ஹேவ்ங்கிற வார்த்தை ஐ, யூ, வி, தே, நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள். இந்த 4 சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாம ப்ளூரல் பன்மை பெயர் சொற்கள் அனைத்துக்கும் நாம் இந்த ஹேவ் என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்போம். நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள். இது போன்ற சப்ஜெக்ட்கள் நிகழ்காலத்தில் உபயோகிக்கப்படும் பொழுது ஹாவ் என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்போம். ஐ ஹாவ் அ பைக். என்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, வாகனம் இருக்கு. யூ டோன்ட் ஹாவ் அ கேட். உங்ககிட்ட பூனை இல்லையா? வி ஹாவ் அ ஹோம்ஒர்க். வி ஹாஸ் அ ஹோம்ஒர்க்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு. எங்களுக்கு, எங்களுக்கு என்பது பன்மை வார்த்தையான சப்ஜெக்ட். அதற்கு தகுந்தவாறு தான் வி ஃபார்ம் ஆஃப் verb have என்பதை நாம் இங்கு உபயோகிப்போம். They have a nice car. அவர்களிடம் ஒரு அழகான கார் இருக்கிறது. இது haveக்கானது. has என்ற வார்த்தை he, she, it. அவன், அவள், அது. 3 வார்த்தைகள் மற்றும் எல்லா சிங்குலர் நவுன்களுக்கும் நாம் உபயோகிப்போம். ப்ளூரல் நவுன் ஐ, யூ, வி, தே. இதற்கு have, she, he, she, it and singular nouns we use the verb has. She has a cat. அவளிடம் ஒரு பூனை இருக்கிறது. She have a cat அப்படின்னு சொல்ல மாட்டோம். He has an exam. அவனுக்கு ஒரு பரீட்சை இருக்கு எழுதுறதுக்கு. It has a good quality. ஒரு சிறப்பான குவாலிட்டி அதற்கிட்ட இருக்கிறது. அதனுடன் இருக்கிறது. She doesn't have a dog. அவள்கிட்ட நாய் இல்ல. She does not have a dog. She does not has a dog அப்படின்னு வராது. அவள்கிட்ட இல்ல என்ற பொழுது நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி சென்டென்ஸ்க்கு has வராது. Although the subject is she, அவள் என்ற சப்ஜெக்டாகவே இருந்தாலும் நெகட்டிவ் சென்டென்ஸ் அனைத்திற்கும் have என்பது வார்த்தை தான் உபயோகிக்கப்படும். She has a dog. She does not have a dog. அவளிடம் நாய் இருக்கிறது என்ற பொழுது she has a dog என்று நாம் கூறுகிறோம். அவளிடம் இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது she doesn't have a dog. have என்ற வார்த்தை தான் நாம் உபயோகிப்போம். He has a bike. He doesn't have an aeroplane. அவன்கிட்ட ஏரோப்ளேன்லாம் இல்லை. அவன்கிட்ட வெறும் வண்டி தான் இருக்கு. He has a bike. A bike. B என்ற எழுத்துனுடன் ஆரம்பிக்கப்படுகிற வார்த்தை பைக். அதனால் ஆர்டிக்கலான a சிங்குலர் நவுன் கான்சனன்ட் லெட்டர். அதனால் a bike என்று சொல்வோம். இதுவே அவனிடம் ஒரு பொருள் இல்லை என்ற பொழுது he does not have an aeroplane. An aeroplane. A aeroplane is a vowel word. That is why we use this article an. இந்த இடத்துல ஏன் சொல்றீங்கிறத நீங்க சிந்திக்கலாம். ஆவும் ஆனும் எப்போ உபயோகிக்கிறோங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தெரிவிப்பதற்காக தான் நான் இங்க இதை சொல்றேன். சிங்குலர் நவுன் கான்சனன்ட் லெட்டர்னா அந்த வார்த்தை அந்த நவுனுக்கு முன்னாடி ங்கிற ஆர்டிக்கலை உபயோகிப்போம். இதுவே வவல் எழுத்து இருக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தால் had எப்போ உபயோகிப்போம்? இறந்த காலத்துல இருக்கக்கூடிய பேர் சொல்களுக்கு முன்பாக நாம் உபயோகிப்போம். He had to go home. அவனுக்கு வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது.
இருக்கிறது இல்ல, இருந்தது. ஐ ஹேட் அ மீட்டிங் earlier. முன்னாடி எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. ஐ தாட் யூ ஹேட் குவிட். நீ விட்டுட்ட அப்படின்னு நான் நினைச்சேன். ஷீ ஹேடன்ட் ஈட்டன் ஆல் டே. அவ நாள் முழுக்கவுமே சாப்பிடவே இல்லை. ஹேட் நாட் அதனுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம், சுருக்கப்பட்ட வார்த்தை தான் ஹேடன்ட். என்ன சொல்றோம்? ஹேடன்ட். HADN அப்பஸ்ட்ரோஃப் டி. சோ ஹேட் என்ற வார்த்தை எல்லா வரைஞ்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். எப்போ நம்ம ஹேவ் உபயோகிக்கணும், ஹேட் என்ற வார்த்தை எப்போ உபயோகிப்போம். You may please make note down of this two simple chart where we have to use have. Waiting for a minute for you to make down of this two simple charts where we can use this has, have, had. He, she, it என்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருந்தால் பாசிட்டிவ் சென்டென்ஸ்களுக்கு ஹேஸும் நெகட்டிவ் சென்டென்ஸ்களுக்கு ஹாவ் என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்போம். ஐ ஹோப் யூ ஹேட் மேட் நோட் ஆஃப் இட். இந்த சிம்பிள் பிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்போ ஹேட் உபயோகிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்களுக்குமே ஹேட் நம்ம உபயோகிப்போம். எப்போ வாக்கியமானது கடந்த காலம் அல்லது இறந்த காலத்தில் இருக்கும் பொழுது, ஒரு செயலானது நடந்து முடிந்து விட்டது அப்படி என்று கூறப்படுகின்ற அனைத்து வாக்கியங்களுக்கும் எல்லா சப்ஜெக்டுகளிலுமே ஹேட உபயோகிப்போம். இறந்த காலத்துல ஹேஸும் ஹேவும் நிகழ்காலத்துல மட்டும்தான் உபயோகிக்கப்படுறது. He, she, it will use has in positive sentence. For negative sentence, we use have. He, she, it. Have, I, they, you, we. And any plural subject, we use this word have. In present tense, when I, you, we, and they in a sentence, we use have. நான், நீ, நாங்கள், அவர்கள் இது போன்ற வார்த்தைகள் சப்ஜெக்டினுடைய இடத்தில் இருக்கும் பொழுது have என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம் நிகழ்காலத்தில். ஐ ஹாவ் அ கியூட் டாக். என்னிடம் ஒரு அழகான நாய் இருக்கிறது. we have gone for a vacation. நாங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு சென்றிருக்கிறோம். they are having exam. They have an exam coming month.
அவர்களுக்கு வரும் மாதம் ஒரு பரீட்சையானது இருக்கிறது. they have an exam. they has an exam சொல்ல மாட்டோம். they have an exam. you have a beautiful smile. உனக்கு அழகான ஒரு சிரிப்பு இருக்கு. புன்னகை உன்னிடம் இருக்கிறது. you have a beautiful smile. so other examples, I have a big house. என்கிட்ட பெரிய வீடு இருக்கு. don't you have a story book? உன்கிட்ட ஒரு கதை புத்தகம் இல்லையா என்ன? இட்ஸ் in the form of a question. கேள்வி வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். உன்கிட்ட ஒண்ணு இல்லையா? don't you have a story book? you is again a subject over here. we'll have ice cream after dinner. இரவு நேர உணவு முடித்தவுடன் நாங்கள் ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம். we will have. we'll has ice cream அப்படின்னு சொல்ல மாட்டோம். we'll have ice cream after dinner தான் சொல்லணும். they have lot of problems. அவங்கள்ட்ட நிறைய பிரச்சனை இருக்கு. they have lot of problems. in present tense, we use the word have for subjects such as I, you, we, they, and other plural subjects. You can make note of these examples. I, you, we, they. இந்த படம் ஒண்ணு இருந்தா போதும். எழுதி வேண்டியது வெறும் உதாரணங்கள் மட்டும்தான். whereas when there is he, she, it and proper name, நபரினுடைய பெயர் அல்லது ஒரு தலைப்பானது அந்த வாக்கியத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் we use has. he, she, it are singular, so we use has. he, she, அவன், அவள், அது இதெல்லாம் singular nouns. he has a bike. she has a car. it has a beautiful feathers. it has beautiful feathers. அழகான ரெக்கைகள் அதற்கு இருக்கிறது. proper name. ராஜா has two children. ராஜாவிற்கு 2 குழந்தைகள் உள்ளனர். ராஜா have 2 children சொல்ல மாட்டோம். ராஜா has 2 children. 2 kids. title has. he has a big cycle. she has a puppy. it has got new facilities. அதற்கு புது வகையான சௌகரியங்கள் உள்ளன. ரவி has many friends. ரவியுடன் நிறைய நண்பர்கள் இருக்கின்றனர். Biggie Billy, a famous show, has attracted a lot of attention these days. Biggie Billy என்கின்ற தொடர் நிறைய பேருடைய கவனத்தை இப்பெல்லாம் ஈர்க்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு தொடராக இருக்கிறது. It's a random show name or a title given to a show which says lot of attention has been grabbed these days. சமீப காலத்துல நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு பிரசித்தப்பட்ட ஒரு நாடகம், ஒரு ஷோ என்பதுதான் Biggie Billy. Here I'm trying to say Biggie Billy is a name of a title. ஒரு நபரினுடைய பெயர், ப்ராப்பர் நேம். அதனால் ரவி இந்த உதாரணம் இதற்கு பார்க்கலாம். he, she, it இது போன்ற சப்ஜெக்ட்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு தலைப்பினுடைய பெயர், ஒரு நபரினுடைய பெயர் இதெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது has என்ற வார்த்தையை தான் நாம் உபயோகிப்போம். So has, have.
These two words are used only in present tense. நிகழ்காலத்துல மட்டும் உபயோகிப்போம். I, you, we, they. Plural, other plural nouns we use have, has என்ற வார்த்தை he, she, it and other singular nouns. For the same sentence, if it is in the negative form, we use the word have. In past tense, இறந்த காலம் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஐ, யூ, வி, தே, ஷி, ஹி, இட் அனைத்து சப்ஜெக்டுகளும் டைட்டலாகவே இருக்கட்டும், ஒரு நபரினுடைய பெயராகவே இருந்தாலும் had என்ற வார்த்தையை நாம் இறந்த காலத்திற்கு, இறந்த கால வாக்கியங்களுக்கு உபயோகிப்போம். I had chapati for dinner. இரவு நேர உணவுக்கு நான் சப்பாத்தியை சாப்பிட்டேன். We had been to Ooty this summer vacation. They had already slept. அவர்கள் ஏற்கனவே தூங்கிவிட்டார்கள். He had a bad dream. அவனுக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. She had her exams last week. அவளுக்கு போன வாரம் பரீட்சையானது இருந்தது. It had lot of problems. அதுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்தன. Ramesh had visited his friend Raja last month. ரமேஷ் தன்னுடைய நண்பரான ராஜாவை போன மாதம் சந்தித்தார். Again, a title name, whatever it is, irrespective of subject, subject ஆனது எதுவாகவே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்காலத்துல நம்ம ஹேஸும் ஹாவும் என்னாச்சு, he, she, itக்கு மட்டும்தான் has உபயோகிப்போம். we, you, they, I இது போன்ற சப்ஜெக்ட்களுக்கு have தான் உபயோகிப்போம்னு பார்த்தோம். ஆனா hadக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு விதிமுறையும் கிடையாது. irrespective of subject, only thing just to be taken into consideration is it should be in past tense. இறந்த காலத்துல இருக்கணும். அது மட்டும்தான் ரூலே தவிர எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நம்ம hadங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். I had my food. You had lunch. நீ சாப்பிட்டியா? They had their meal. அவர்கள் உணவை சாப்பிட்டனர். He had a fantastic vacation. அற்புதமான விடுமுறை நாட்கள் அவனுக்கு இருந்தது. She had appeared for the competition. அவள் ஒரு போட்டிக்கு பங்கேற்றுக் கொண்டார். வந்தனா had a bad last week. வந்தனாவிற்கு கடுமையான ஜலதோஷம் போன வாரம் இருந்தது. I hope you made note of these examples. All you have understood this has, have, had very well, will be able to write answers for these questions. Paula dashed a cold last week and she missed school. போன வாரம் கடுமையான ஜலதோஷம் இருந்தது, அதனால் அவள் ஸ்கூலிற்கு போகவில்லை.
கடந்த வாரம். சோ போன வாரம்ங்கிறது இறந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இறந்த காலத்துல ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம உபயோகிக்கிறோம். என்னது அது? had. Tonight, இன்றைய இரவு, Kathy will dash her birthday party. Kathy will have her birthday party. நபரினுடைய பெயர் they. Title, person name, will use have. Luckily, Maureen dash time to read us a book. Luckily, Maureen has time to read us a book. Last month, Jen and Regina had fun roller coaster skating. Last month, போன மாதம் இறந்த காலத்தில் இருக்கிறது இந்த வாக்கியமானது. I really hope that she dash the time to fix my dress. I really hope that she has the time to fix my dress. அவளுக்கு இருக்கிறது நேரமானது என்னுடைய துணியை சரி செய்வதற்கு நேரம் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். She has time. She என்பது சப்ஜெக்ட் இங்க. அதனால் has என்ற வார்த்தையை உபயோகிப்போம். The students dash fun watching the performance act. இப்பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆர் ஹேவிங் வரலாம். பார்த்ததற்கு had fun watching the performers act. So இந்த இடத்துல சூட்டபிளா இருக்கிறது had. But all you want to tell it in present tense, the students are having fun watching the performers act ன்னு நம்ம சொல்லலாம். Only word if you are have to you are in a need to use, sorry, but all you have to use only among these three words. You choose had. But all you are having information that they are enjoying present continuously இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா the students are having fun ன்னு சொல்லலாம். He dash a new dog named Max. He has a new dog named Max. Fatima had to pass out papers yesterday நேற்றைக்கு. அதனால் had என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்போம். We make note of these answers. I'll wait for a moment. இறந்த காலத்தில் வாக்கியமானது எழுதப்பட்டுள்ளது என்றால் had என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்போம். எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி நம்ம had என்ற வார்த்தையை உபயோகிப்போம். இதுவே நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம், அதுவே சப்ஜெக்ட் வந்து he she it இருந்ததுன்னா has உபயோகிப்போம். I you we they என்ற சப்ஜெக்ட் இருந்தால் நாம் have என்ற வார்த்தையை உபயோகிப்போம்.
textbook. He had அவன்கிட்ட கொடை இருந்ததா? Did you have a fever? உனக்கு ஜுரம் இருந்ததா? He did not have an umbrella. அவன்கிட்ட கொடை இல்ல. இல்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்? He, she, it. Although the subject is he, she, it, we won't use has for a negative form of a sentence, and that too for a third person singular noun. We use have. He did not have an umbrella. I did not have a fever. எனக்கு ஒன்றும் ஜுரம்லாம் இல்ல. He had a cab. அவன்கிட்ட ஒரு கேப் இருந்தது. I had a headache. எனக்கு தலைவலியா இருந்தது. Construct sentences. We have sports practice at 4 o'clock. Shall we? Can we construct sentence like that? We have எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் 4 மணிக்கு இருக்கிறது. We have sports practice. Sahan had sports practice at 4 o'clock. சஹனுக்கு இருந்தது என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி எழுதலாம் சென்டென்ஸ். சஹன் had sports practice at 4 o'clock. இருந்தது கடந்த காலத்துல. சஹன் has இருக்கிறது சொல்லும் பொழுது சஹன் has sports practice at 4 o'clock சொல்லலாம். ஒரு நபர், மூன்றாவது நபர், அதுவும் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்காலத்துல எழுத வேண்டும் என்றால் has. இருந்தது என்று தெரிவித்தால் had என்பதை நாம் உபயோகிப்போம். Irrespective of subject, we can use has or had. If at all you want to tell in present tense, you use has. If at all you're telling in past tense, we use had. நான் இங்க ஹாஸும் had ரெண்டுமே எழுதிருக்கேன்னா it's your choice. If you want to write the sentence in present tense, you can use has. If you want to tell it in past tense, you can use the word had. My mother had very long hair when she was young. Kendall Sahan has lot of story books. This sentence can be written as like this. Or
The visitor The visitor does not have time to stay for tea now. இப்பொழுது அவருக்கு நேரம் இல்லை என்று நான் தெரிவிக்க வேண்டும் என்றால் does என்ற வார்த்தையை உபயோகிப்போம். does not have. அவருக்கு இருக்கவில்லை, நேரமானது போடவில்லை என்று நான் தெரிவிக்க வேண்டும் என்றால் the visitor did not have time. இது past tense, இது present. The same sentence, if it is in present, it has to be written like this. If it is to be told in past tense, கடந்த காலத்துல the visitor did not I did not have match yesterday. எனக்கு இன்னைக்கு ஒன்றும் மேட்ச் இல்லை நேற்று. I did not have match yesterday. எனக்கு இன்னைக்கு ஒன்றும் ஹோம்ஒர்க் இல்லை. I don't have. இன்னைக்கு எதுவும் இல்லைன்னா do not. நேத்திக்கு இல்லைன்னா did not. I do not have any homework. இன்னைக்கு ஒண்ணும் இல்லைன்னா do not. இல்ல நேத்திக்கு இல்லைன்னா did not. doவும் டஸும் present tense உபயோகிப்போம். didங்கிற வார்த்தை past tense உபயோகிப்போம். Our volleyball team did not have a match yesterday. நேற்று கொண்டு அவங்களுக்கு மேட்ச் இல்ல. Next is going to be sentences in the form of questions where we are going to use have. We are going to use the word have
or a question format of sentence. Do, does is for present, did is for past tense. I erase the board. We'll move on to next set of sentences. Do. Do you have a 2 rupee coin? உங்ககிட்ட ஒரு 2 ரூபாய் நாணயம் இருக்கா? Does a spider have 8 legs? ஒரு 8 கால் பூச்சிக்கு சிலந்திக்கு வந்து 8 கால்கள் இருக்கிறதா? Did the baby have her afternoon nap? மதிய நேரத்துல குழந்தை தூங்கினாலா? Did the baby have her night afternoon nap? உன்கிட்ட இருக்கா? Do you have a 2 rupee coin? உன்கிட்ட 2 ரூபாய் நாணயம் இருக்கிறதா? Does a spider have 8 legs? சிலந்திக்கு 8 கால்கள் இருக்கிறதா? Did the baby have an afternoon nap? குழந்தை மதிய நேரம் தூங்கினாலா? தூங்கியதா? So we have seen formation of sentences for the word has, have, had. Has and have will be used for present tense. Had is used for past tense. He, she, it in present tense. We use the word has. If the same sentence is in the form of a negative, is in the negative form, we use have. I, you, we, they, and other plural nouns, we use the word have. When if subject is a title, a person's name, we use the word have. Do, does is used in present tense. Did is used in past tense. Okay, pertaining to has, have, had, we'll watch a small video and then end our session. Recording few minutes pause பண்ணிக்கலாம். Resume பண்ணலாம். We'll end my session over here. We'll again meet next week. Thank you, friends. நன்றி, வணக்கம்.